ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேபால் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். பர்சனல் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். நிறைய பேர் ஏர்னிங் ஜாப்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க ஆன்லைனில். அவங்களுக்கு வந்து முக்கியமான அக்கௌண்ட் வந்து பேபால் தான். பேபாலில் தான் பே அவுட் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ பேபாலோட மெயின் பேஜ் வந்து இது தான். ஸோ இதை பற்றி தான் வந்து சொல்ல போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ வந்து புரியும். ஸோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற டெலிகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு வந்து உடனே வரும். நிறைய அப்டேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஏர்னிங் ஜாப்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. 1 ஹவருக்கு வந்து 2000 rupees வந்து ஏர்ன் பண்ணலாம். $30 வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு வாட்சிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் சைன்அப் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்படி சைன்அப் பண்ணுறது வந்து சொல்ல போகிறோம். ஸோ 2 சைன்அப் வந்து இருக்குது. அதில் ஏதோ ஒரு சைன்அப் வந்து கொடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து எப்படின்னா வந்து சென்ட் பேமெண்ட் ஒன்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 24/7. அதனால் நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து மொபைலே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் சென்ட் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னென்ன கொடுக்குறோன்னு அதை பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸ், அதுக்கப்புறம் 5 lakhs கீழே தான் நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம். போத் INR அண்டு கரன்சி வந்து கொடுத்துருக்கோம். ஃபாரின் கரன்சி தான். கரெக்டாக ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் சிக்கலாயிரும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து மெயில் ஐடி வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். 1 hour வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு. ரொம்ப ஈஸியாக தான் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் சைன்அப் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு வாட்சிங் வீடியோஸ் மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். $30 1 hourல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து லோயர் கேஸ், அப்பர் கேஸில் பார்த்து கொடுத்துருங்க. பிஸ்னஸ் டைப் வந்து நிறைய பிஸ்னஸ் டைப் வந்து இருக்குது. நாம் வந்து இண்டிவிஜுவல் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இண்டிவிஜுவல் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க, சர்வீஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கோட சர்வீஸ் வந்து பிஸ்னஸ் சர்வீஸ் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிஸ்னஸ் சர்வீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க, பர்பஸ் கோடு. ஸோ எதுக்கு, எந்த பர்பஸ்க்காக நீ வந்து பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பர்சனல் பேன் கார்டு வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. டூப்ளிகேட் பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் சிக்கலாயிரும். ஸோ பார்த்துக்கோங்க. நேம் வந்து கொடுத்துக்கோங்க கேபிட்டலில். ஸோ ஃபுல் நேமில் கொடுக்க முடியாது, ஆஃப் நேம் தான் கொடுக்க முடியும். பின்னாடி வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் வந்து ஆப்ஷனல் தான், அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. கொடுக்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் கரெக்டாக டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. பர்சனல் டீட்டெயில் தானே கேட்குறாங்க, எதை தப்பாக கொடுத்துடாதீங்க, பின்னாடி ப்ராப்ளம் வந்துடும். கான்டாக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. பின்கோடில் கரெக்டாக போட்டுருங்க. தெரிலினா ரேஷன் கார்டில் வந்து இருக்கும், அப்படின்னா ஆதார் கார்டில் வந்து இருக்கும். பார்த்துக்கோங்க அட்ரஸ்ஸு. ஸோ ஃபோன் நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இந்தியன் ரூபி தான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடாதீங்க. அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸு லோட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், லெட்ஸ் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டாஸ்க் வந்து முடிச்சிருங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்தோன்னே கரெக்டான இமெயில் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கூட மாற்றிக்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து மெயில் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துட்ருங்க. மெசேஜ் வந்திருக்கு, 3 மெசேஜஸ்ஸு. செட்டப் யுவர் பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கெட் ஸ்டார்டட் நவ். பாருங்கள், இன்னும் அனதர் மெசேஜில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லெட்ஸ் க்ரோ யுவர் பிஸ்னஸ் டுகெதர். கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டு போட்டோன்னே கன்ஃபார்ம் ஆயிரும். கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, எல்லாம் அக்கௌண்ட் லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் 24 hours 5 hoursன்னு சொல்லிடுவாங்க. முடிச்சாச்சு மெயில் ஐடி. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகாது, டெக்னிக்கல் இஷ்யூவால். நம்ம அதுக்கப்புறம் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டு. இப்போ வந்து நார்மலாக லிங்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள். நெஃப்ட் IFSC கோடு. ஸோ IFSC கோடு வந்து பாஸ்புக்கில் இருக்கோ, அப்படின்னா கூகுளில் போய் தட்டுங்க, வந்துடும். ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துடலாம் IFSC கோடு. பர்சனல் தான், நம்ம அக்கௌண்ட் நம்பரில் பார்த்து கொடுத்துக்கோங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. பாஸ்புக்கில் இருக்கிறது கொடுத்துருங்க. லிங்க் ஒரு பேங்க்குன்னு கொடுங்க.
அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டும் டிக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஎம் கார்டு வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து லிமிட்டாக தான் வந்து சொல்லியிருப்பேன். இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிடலாம். இல்லை டவுட் இருந்தால் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு கார்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நான் வந்து சொல்ல போகிறேன், பார்த்துக்கோங்க. வந்து இருக்குது, அதனால தான் 0 ஏஎன்ஆர் வந்து இருக்குது. உங்களுக்காக தான் வந்து அனதர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு அக்கௌண்ட் நம்மளது இருக்குது, அதில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் எர்னிங் ஜாப்ஸ்லாம். பாருங்கள், கார்ட்ஸுன்னு கொடுத்த லிங்க் நியூ கார்டுன்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டில் இருக்கிறது பர்ஃபெக்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அக்கௌண்ட்டும் ஏடிஎம்மும் ஒரே பேங்க் இருக்கணும். மற்ற பேங்க் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அனதர் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து வந்து சேவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணால் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொடுத்த லிங்க் கொடுத்துட்ருக்கேன். ருபே கார்டு தான் நம்மளது. பேங்க்கு கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓடிபி ரிசீவ் ஆகும். மொபைல் செக் பண்ணி பாருங்கள். சப்மிட் கொடுத்துருங்க கரெக்டாக டைமுக்குள்ளே, மிஸ் பண்ணிடாதீங்க. ருபே கார்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கூட அனதர் லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்டும் அனதர் கார்டு வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து தெரியல, பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். வெரிஃபைடு அக்கௌண்ட் வந்து பார்த்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்ஸ் வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடி வந்து அக்கௌண்ட்களும் மறந்துடாதீங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஏர்ன் பண்ணும்போது ஐடி வந்து கேட்கும். இந்த ஐடி வந்து பார்த்து கொடுத்துருங்க. மெயில் ஐடி வந்து கொடுத்தா சிக்கலாயிரும். மெயில் ஐடியில் கொடுத்துடாதீங்க, இந்த ஐடி தான் கொடுக்கணும். மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் ஐடி. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ்க்கு அப்புறம் ஃபினான்ஷியல், நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் டூல்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறதாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன், ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். ஈஸியாக வந்து ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அது ஈஸியானது மட்டும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 1 hour வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதும். பார்த்தீங்களா, மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் ஐடி அனதர் டைம் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக இது வந்து போங்க. சில பேர் வந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டைப் பண்ணிங்கன்னா கை வலிக்கும், முதுகு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். ஜஸ்ட்டு வீடியோஸ் மட்டும் வாட்ச் பண்ணிட்டா போதும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வீடியோஸ் போட்டுவிட்டு எங்கே போயிருங்க. 1 hour அப்புறம் வந்துன்னா நீங்கள் வந்து $30 வந்து டிஸ்பிளேயில் வந்து வரும். ஈஸியாக பே அவுட் வந்து எடுத்துக்கலாம். பேபால் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். கார்ட்ஸ், கரன்சி மேனேஜ்மெண்ட், ஆட்டோமேட்டிக் மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்குது. ஆட்டோமேட்டிக் வித்ட்ரால் கூட இருக்குது. இந்த முக்கியமாக கார்டு பார்த்து கொடுத்துருங்க. பர்பஸ் கோட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அக்கௌண்ட் செட்டிங்ஸும் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சிம்பிள் மெத்தட் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸ் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.